அசைவத்தில் வகை வகையாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம இந்த சென்னையில் லொக்கேட் ஆகிருக்க வளையப்பட்டியார் மெஸ்ஸுக்கு தான் வரணும். மட்டன் சுக்கா இருக்கு, மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, லிவரு, நுரையீரல் எல்லாமே மட்டன்ல எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். அது நல்லா சாஃப்டாக குக் ஆயிருக்கு கறி. இந்த காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அது ரெண்டோட ஃப்ளேவரும் பயங்கரமாக இறங்கியிருக்கு. தலைக்கறி குழம்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. மீனுக்கு போட்டிருக்க இவங்களோட மசாலா பயங்கரமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு G3 vlog viewers. நம்ம ஒரு சீரீஸ் எபிசோட் நம்பர் 5. இன்னைக்கு நம்ம ஒரு சீரீஸ்ல நாம வந்திருக்க இடம் வளையப்பட்டியார், அதாவது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்க வளையப்பட்டியார் மெஸ்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் ட்ரிபிள் கேனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது இந்த கோசா ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னும் இந்த கடையோட லொக்கேஷனை டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா லஞ்சும் டின்னரும் தான் கொடுத்துட்ருக்காங்க. நாம் வந்திருக்கிறது லஞ்ச் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். லஞ்சை பொறுத்த வரைக்கும் மீல்ஸு, பிரியாணி இது ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் பிரியாணி அப்படின்றத வந்து எங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் பிரியாணியே கிடையாது, சீரக சம்பா பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் எல்லா டேஸும் இருக்காது, புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் வந்து இவங்க பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க அப்படின்னா சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கும். நாம் வந்திருக்கிறது சண்டேல தான் வந்திருக்கோம். நமக்கு நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி கிடைக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா மீல்ஸில் வந்து இவங்க மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, தலைக்கறி குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், மல்லிமோர், பானை தயிர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுக்குறாங்க. மீல்ஸ்க்கு வந்து 120 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. பிரியாணியோட ரேட் என்ன, மற்ற சைடிஷோட ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம டைனிங்கில் தான் உட்காந்துருந்தோம். பயங்கரமான கூட்டம், அங்கே உட்காந்து நம்மளால் சாப்பிடவே முடியல. எக்கச்சக்கமான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நமக்கு வந்து வேறு ஒரு ரூமில் சாப்பிட்றதுக்காக ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கிட்ட சண்டேயோட ஸ்பெஷலே வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி தான். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம், நாட்டுக்கோழி பிரியாணி. இதில் ஒரு லெக் இருக்குது, சாப்பிடும்போது எடுத்து காட்டுறேன். அடுத்தது வந்து இவங்களோட நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு 4 வகை குழம்பு கொடுத்துட்றாங்க. அதாவது மட்டன் குழம்பு, மட்டன் தலைக்கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, 4 வகை குழம்பு கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் பார்த்தோன்னா சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பானை தயிர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் சைடிஷ்லாம் வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ப்ரான் தொக்கு, அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரான் தொக்கு. இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை, ஈரல், முட்டை பொடி மாஸ், அப்புறம் இது வந்து போட்டி ஃப்ரையு, நுரையீரல் ஃப்ரை, மட்டன் சுக்கா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா சிந்தாமணி சிக்கன் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா முழு மீனாக இருக்குது, பாறை மீன், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் கொத்தமல்லிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி பிரியாணி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இவங்கக்கிட்ட சண்டேயில் மட்டும்தான் இந்த நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி கிடைக்கும். இந்த லெக் வச்சு கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் வாய் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. காரெல்லாம் அதிகமாக கிடையாது, நல்ல ஒரு சட்டிலான டேஸ்ட்டில் சட்டிலான பிரியாணி, சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி. சைடிஷ் எது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். பள்ளிப்பாளையம் சிக்கனோட ட்ரை பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா வந்து தேங்காய் சில்லு போட்டு, தேங்காய் சில்லுலாம் போட்டிருக்காங்க, தேங்காய் சில்லு போட்டு நல்லா காஞ்ச மிளகாலாம் போட்டு சூப்பராக நல்லா ஒரு தொக்கு பதத்தில் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் கிரேவியோடு எடுத்துக்கலாம். கிரேவியோடு எடுத்து வச்சு நாட்டுக்கோழி பிரியாணியோட சேர்த்து அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு வாய் இதை ப்ளைனாக சாப்பிட்றேன், அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ அமேசிங்காக இருக்குது. அந்த காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அது ரெண்டோட ஃப்ளேவரும் பயங்கரமாக இறங்கியிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
காரம்லாம் அதிகமாக கிடையாது, எல்லாமே லெவலாக கரெக்டாக இருக்குது. இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்குது. சாதத்துக்கும் அந்த தொக்குக்கும் சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த பள்ளிப்பாளையம் தொக்கோட சேர்த்து இந்த நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது. லெக்லையும் ஒரு வாய் சாப்பிடலாம். அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு கறி. அடுத்தது வந்து நம்ம மீல்ஸ் தான் இறங்க போகிறோம். ரைஸ் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இவங்க மீல்ஸ்க்கு வந்து 120 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது கூட 4 வகை குழம்பு வந்துடுது, நான்வெஜ் குழம்பு. இந்த நான்வெஜ் குழம்பு இல்லாமல் சாம்பார், ரசம், மோர், தயிர் இது எல்லாமே வந்துட்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து நாம் தலைக்கறி குழம்பு தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். திக்காக இருக்குது, கிரேவி மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் போட்டு சாப்பிட்லாம். நம்ம எல்லா குழம்புமே ஊற்றி டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாகவே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷலில் வந்து அந்த தேங்காய்லாம் அரைச்சி போட்டு அவங்களோட மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி, காரம்லாம் அதிகம்லாம் கிடையாது, எல்லாமே வந்து காரம் வந்து சட்டலான காரத்தில் தான் இருக்குது. போட்டி வச்சு சாப்பிடலாம். போட்டி ஃப்ரை வந்து வச்சு சாப்பிட போகிறோம் தலைக்கறி குழம்போட. நமக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது இதோட கரெக்டான குவான்டிட்டி வச்சு கொடுப்பாங்க. நிறைய விதம் வச்சு தராங்க. மட்டன் போட்டி, நல்லாயிருக்கு. தலைக்கறி குழம்போட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். எல்லாமே வந்து இங்கே நல்லா திக்காக இருக்குது குழம்பு எல்லாமே. நல்லா இருக்குது. எல்லா குழம்புலையுமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தண்ணியாக இல்லை. மீன் குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்து இதோட வந்து நம்ம நாட்டுக்கோழி ஃப்ரையும் வந்துட்டு ட்ரை பண்ணிடலாம். இது எப்படின்னா தொக்கு மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாகவே இது பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. நாட்டுக்கோழியுமே வந்து நல்லா சாஃப்டாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ மசாலாலாம் ரொம்ப போடல, கொஞ்சம் பட்டும் படாமல் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னா மசாலா உள்ளே நல்லா இறங்கி இருக்குது. நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து சூப்பர். அடுத்ததான் வந்துட்டு நம்ம ப்ரான் தொக்கு தான் இது பண்ண போகிறோம். இல்லை ப்ரான் தொக்கு மசாலாவோட சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா ப்ரானாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் ப்ரான் மசாலா வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு பதத்தில் பண்ணியிருக்காங்க. ப்ரான் வந்து செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அப்படியே கடிக்கும் போது தெரியும், டக்குன்னு அப்படியே கட் ஆகிருக்கு. செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. எதுலேயுமே வந்து சைடிஷ் எதுலேயுமே வந்து காரம்லாம் நிறைய கிடையாது. அப்படியே சட்டிலான காரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ப்ரான் வந்து சூப்பர். நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியதில் இந்த ப்ரான் மசாலாவே ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் மசாலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டுமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. அடுத்த சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து நாம் மீன் குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். வெளில நம்ம எல்லாத்தையுமே கேட்கும்போது வந்து மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இவ்வளோ திக்காக இருக்குது மீன் குழம்பு. இந்த புளிப்புலாம் இறங்கி சூப்பராக இருக்குது. மீன் குழம்புலையும் வந்துட்டு இவங்க தேங்காய் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்காய்லாம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. 4 குழம்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 4 குழம்புல வந்துட்டு ஹையஸ்ட்டு டாப் மஸ்னால் வந்துட்டு மீன் குழம்பு தான். இந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இவங்க கொடுத்த பாறை மீன் ஃப்ரையையும் வந்து நாம் இதோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இடையில எல்லாம் கீறி விட்ருக்காங்க மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு. நல்ல ஒரு துண்டு அல்வா மாதிரி இருக்குது.
சூப்பராக இருக்கு. மீனுக்கு போட்டிருக்க இவங்களோட மசாலா பயங்கரமாக இருக்கு. நல்லா மசாலா வந்து மீனோட ஊறி இருக்கு, உப்பு எல்லாமே. மீன் ஃப்ரை வந்துட்டு சூப்பர். நான் வந்து மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மீன் ஃப்ரையும் சேர்த்துக்கலாம். இவங்களோட மீனுக்கு போட்டிருக்க அந்த மசாலா வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. சைடிஷில் வந்துட்டு நாம் நாட்டுக்கோழி ஃப்ரை, ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறம் போட்டி, இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். அடுத்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா மட்டன் சுக்கா வந்துட்டு நாம் இன்னும் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த சிந்தாமணி சிக்கன் இருக்குது, இப்படி கொஞ்சம் ஐட்டம் இருக்குது, அதையும் நாம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நாம் மட்டன் சுக்கா தான் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா மட்டன் வந்து சுக்காலையுமே நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மசாலா வந்து பயங்கரமாக இருக்குது. மட்டன் சுக்கா சாமை. அடுத்தது வந்து சிந்தாமணி சிக்கன். எல்லாத்துலேயுமே கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம், இது எல்லாமே ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. வா, சூப்பராக இருக்குது. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னா சிந்தாமணி சிக்கன் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த காஞ்ச மிளகா தான், அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் வந்து அந்த தேங்காய், காஞ்ச மிளகா ரெண்டும் சேர்ந்து அது ஒரு பயங்கரமான ஃப்ளேவர் கொடுத்துருந்தது பள்ளிப்பாளையம் சிக்கனில். இதில் வந்து தேங்காய் கிடையாது, சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த காஞ்ச மிளகா வந்து நல்லா இது சிக்கன் மேலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி அரைச்சி போட்டிருக்காங்க, இன்னும் 2 அரைச்சி போட்டிருக்காங்க. சுமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுப்பா அப்பா. அடுத்தது வந்து இவங்கக்கிட்ட நுரையீரல் இருக்குது, நுரையீரலும் கொடுக்குறாங்க. நுரையீரல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். நுரையீரல் நல்லாயிருக்கு. நுரையீரல் வந்துட்டு இவங்க தனியாக இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் வந்து இது நம்ம இழுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் விட்டோம், ஈரல், மட்டன் ஈரல். இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். பயங்கரமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களோட மசாலா வந்துட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாம் எல்லா ஐட்டமுமே டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, அதாவது வடையார்பட்டி மெஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது சண்டேல மட்டுமே கிடைக்கக்கூடிய இவங்களோட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவெல்லாம் அள்ளி கொட்டாமல், காரெல்லாம் அதிகம் இல்லாமல் ஒரு சட்டிலான பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பாறை மீன் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், மசாலா வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா பள்ளிப்பாளையம் சிக்கன், சிந்தாமணி சிக்கன், ரெண்டுமே வந்துட்டு வேறு லெவலாக இருந்தது. கண்டிப்பாக விட்டுறாமல் அதை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மீல்ஸ்க்கு கொடுத்த குழம்புல வந்துட்டு எல்லா குழம்புமே 4 வகையான குழம்பு கொடுத்துருந்தாங்க. 4மே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அதில் வந்து மீன் குழம்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மார்க் கொடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இறங்கி நச்சுன்னு இருந்தது. இதை தாண்டி வந்து இவங்ககிட்ட சாம்பார், ரசம் இது எல்லாமே இருக்குது. அதை நாம் இன்றைக்கி ட்ரை பண்ணல, நீங்கள் அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம ஒரு சீரீஸ் எபிசோட் நம்பர் 5 வந்துட்டு முடியுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.